ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை இந்த வாரம் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்தவர் இந்த வாரத்திலிருந்து தான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடத்திற்கு வந்து வெகு அற்புதமான ஒரு நிலைமையில குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த வாரத்திலிருந்தே ஒரு 6 மாத காலத்திற்கு, குறிப்பாக ஒரு 4.5 மாத காலத்திற்கு பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. மேஷராசிக்காரர்களுடைய எண்ணம் பலிக்கின்ற மாதிரியாக ஒரு 6 மாத காலங்கள் வரப்போகின்றது. ஒரு 1.5 மாதத்திற்கு செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருப்பார். அதற்கப்புறம் 8ஆம் இடத்தில் ஆட்சியாக வரக்கூடிய தன்மை, அதற்கப்புறம் 9ஆம் இடம், அதற்கப்புறம் 10ஆம் இடம்னு 7, 8, 9, 10ஆம் இடங்களில் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அதுக்காக மேஷராசிக்காரங்க எல்லாம் கோடிகளை சம்பாரிச்சிட போறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. இருக்கின்ற பிறந்த ஜாதக வலிமைக்கேற்ப இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் மாற்றத்தின் விளைவாக சந்திராஷ்டமம் இந்த மாற்றம் இந்த வாரம் இல்லை. அப்படியே படிப்படியாக என்னென்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ, 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவு, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 10,000, 10,000ற்கு லட்சம், லட்சத்திற்கு 10 லட்சம்னு அவரவருடைய அமைப்பில் அடிப்படை மாற்றங்கள், அடிப்படை முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சந்திரனுடைய இயக்கமும் பார்த்தீங்கன்னா 12, 1, 2ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கு. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஆனால் எல்லா மேஷராசிக்காரர்களும் இந்த வாரம் செவ்வாய் குருவின் பார்வையில் வந்து ராசியை பார்க்கிறப்பதால் ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சி போன்றவைகளை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. இப்போ இருக்கிற கஷ்டத்திலிருந்து அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள், நல்ல மாற்றங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி, வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு பாதுகாப்பு, ஒரு அளவிற்கு எல்லாவற்றிலும் மேம்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தாங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய மாற்றங்கள், இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா 11, 12 ராசியிலே இருப்பார். சந்திரன் இப்போது அமாவாசை பௌர்ணமியை விட்டு விலகி தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார். அதைவிட முக்கியமாக இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்து வந்த சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன், இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறி 4ஆம் அதிபதியோடு சேரக்கூடியது. இந்த வாரம் நடக்கக்கூடிய 3 மாற்றம், சுக்கிர மாற்றம், புதன் மாற்றம், செவ்வாய் மாற்றம், இந்த 3 மாற்றங்களுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறது. சந்திரனே உங்களுக்கு 11, 12, 1 என்ற இடங்களில் வர்றதும் மிகப்பெரிய அமைப்பு. இந்த வாரத்தை ஒரு கோல்டன் வாரம்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லுவேன். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லா நிலைமையில ரிஷபராசிக்காரர்களில் கோடீஸ்வரர்களும் இருக்கிறாங்க, ரிஷபராசிக்காரர்களில் இயலாதவர்களும் இருக்கிறார்கள். அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமைக்கேற்ப கோச்சார பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் கிடையாது. சந்திரன் இப்பதான் பௌர்ணமிலிருந்து வெளியே வந்து ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறார். வெற்றிகள் கிடைக்கும், லாபங்கள் இருக்கும், செய்தொழிலில் கொஞ்சம் பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், பிள்ளை, பொண்டாட்டி, புருஷன், இது போன்ற விஷயங்களில் கடந்த காலங்களில் பட்டு கொண்டிருந்த சோதனைகள், குறிப்பாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள், சகோதரிகள் அனைவருக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. தெளிவான முடிவு வார கடைசியில் எடுப்பீங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திரன் ராசியிலே வந்து உச்சமாக இருக்கிறார். ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள், அதாவது 5ஆம் இடத்தில் புதனும் 7ஆம் இடத்தில் சனியும் இருப்பது ஒரு யோகமான ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது. கடன், நோய், எதிரி போன்ற அமைப்புகளை கட்டுக்குள் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது என்ன பண்ணும்? இது வரைக்கும் கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். நோய் நொடி கொஞ்சம் பயந்தவர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருப்பீங்க என்ற மாதிரியான எதிர்ப்புகள் கூட கட்டுக்குள் இருக்கக்கூடிய, சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத, இயல்பான, கொஞ்சம் முன்னேற்றம் உள்ள, எதையும் சாதிக்க வல்லமையுள்ள நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுனம். மிதனராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமான வாரம் இந்த வாரம்னு சொல்லிடுவேன். இந்த வாரத்தில் தான் புதன் உச்சமாகிறார். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். 4ஆம் இடத்தில் அவர் உச்சம். 3ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது, சனியும் புதனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை, ஓரளவிற்கு ஆதிபத்திய ரீதியாக நல்ல பலன்களை செய்யக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 20, 25 நாள் உங்க ராசிநாதன் புதன் உச்சமாக இருப்பார். சந்திரன் 10, 11, 12 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் அவருடைய இயக்கம் இருக்கிறது. சோதனைகள்லாம் பெருசா இருக்காதுங்க, தைரியம் நல்லாவே இருக்குங்க. இது வரைக்கும் எது எதுல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதில் எல்லாம் கொஞ்சம் தைரியமாக இருந்து முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏதாவது சங்கடம் வந்துருமா? பிள்ளைகளால கொஞ்சம் செலவு இருக்கும். 6ஆம் அதிபதி போய் இப்போ 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்.
5ஆம் இடத்துல போய் 6ஆம் அதிபதி இருந்தாலே பிள்ளைகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைங்களுக்காக ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறது, பிள்ளைங்க கேட்டதுன்றதுக்காக வாழ்கிறதே பிள்ளைங்களுக்காகத்தானே. ஒரு குழந்தையுடைய ஆசையை நிறைவேற்றுறதான பெற்றவங்களுடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் அடிப்படையில் நம்முடைய தகுதிக்கு மேலாக ஏதாவது ஒன்று பிள்ளைங்க கேட்டால் கூட நம்மகிட்ட இருக்கிற காசையும் வச்சு, கொஞ்சம் கடன் வாங்கின காசையும் வச்சு பிள்ளைகளுடைய அபிலாஷைகள் ஆசைகளை அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய தன்மைகள் எப்போது இருக்கின்றன. புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த 2 நாளும் 11ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். அப்பொழுது வெற்றிகள் கிடைக்கும். அப்போது நல்ல அறிமுகங்கள் இருக்கும். எதிலையும் ஒரு மாதிரியான எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற சந்தோஷங்கள் இருக்கும். பெரிய அளவில் பண கஷ்டங்கள் பண நஷ்டங்கள் எதுவுமே இப்போது இருக்காது. ராசிநாதன் வலுவாக இந்த 4 வாரங்கள் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய யானை பலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே எதையும் சாதுரியமாக சமாளிக்கும். மிதனம்னாலே புத்திசாலித்தனம். சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. பெரிய கஷ்டங்கள் இருக்காது. புதிய முயற்சிகளை எடுக்கலாம். புதிய நண்பர்கள் உருவாவார்கள். எதையும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பௌர்ணமியிலிருந்து அப்படியே விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. வாரம் முழுவதும் சீரான ஒரு அமைப்பில் நல்ல விதமாக இருக்கக்கூடியது. அதாவது ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இல்லாமல் வாரம் முழுவதுமே பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க, நான் ஏதோ பரவாயில்லைங்க, என் அளவுக்கு நான் நல்லா தாங்க இருக்கிறேன், என்னுடைய முயற்சிகள், என்னுடைய அமைப்பு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு உள்ளார்ந்த அமைப்பில் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் தர்மகர்மாதிபதியாகவும் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போது இந்த வாரத்தில் தான் தன்னுடைய 10ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய அளவிற்கு மாறுகிறார். 1.5 மாதம் அவர் குருவின் பார்வையில் இருப்பார். இது ஒரு பெரிய யோகம். வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை மாற்றம், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், பதவி உயர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது என்னது இந்த ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷனுக்கு இது வரைக்கும் முயற்சி பண்ணவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் நிலைத்தன்மையாக இருப்பது, தொழில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் எல்லா விதத்திலையும் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு போட்டிகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், பணம் வரக்கூடிய வழிகளில் இது வரைக்கும் அடைபட்டு கிடந்தது எல்லாமே அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தீரக்கூடிய 1.5 மாதத்திற்குள்ள ஏதாவது உங்கள் ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல 100, 1000, 10,000, லட்சமோ, 10 லட்சமோ, கோடியோ ஏதோ ஒரு கையில் ஒரு 1.5 மாதத்துக்குள்ள குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறனால தொழில் ரீதியாக நல்லா சம்பாதிப்பீங்க. ஆகவே உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாத நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் நடுப்பகுதியில் 10, 11க்கு வந்துடுறாரு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் உச்சத்தில் இருக்கிறார். இந்த 2 நாட்கள், அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 4 நாட்களும் அட்டகாசமான நாளாக இருக்கும். சனி ஞாயிறு எதிரியை ஜெயிக்க முடியும். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் நல்ல பேர்லாம் எடுக்க முடியும். எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை அப்படியே நிமிர்ந்து நின்று பார்க்கக்கூடிய அமைப்போல் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்துவிட்டன. பெரிய கவலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சந்திராஷ்டமம் போன வாரத்தோட இல்லை, முடிஞ்சு போச்சு. இந்த வாரத்திலிருந்தே ஒரு படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அருமையான நல்ல வாரங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.